தஞ்சாவூர் மாணவி லாவண்யாவின் மரணத்திற்கு மதமாற்ற முயற்சி காரணம் இல்லை. இது திட்டமிட்டு அவர்கள் செய்த போய் ஒட்டுமொத்த சங் பரிவாரம் தமிழக மக்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க கொஞ்சம் தப்பி இருந்தா ஊர் எரிஞ்சிருக்கு. எங்க RSS அலுவலகத்தில் இந்து முன்னணிக்காரன் கொண்டு வைக்கிறாங்க. உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக போலியாக இந்த இஸ்லாமியர்களை சிக்க வைத்திருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. 2014 மோடி வெற்றி பெற்ற அந்த செய்தி வந்து கொண்டிருந்த தினத்தன்று வந்த இப்படி இந்தியா முழுவதும் நீங்கள் சொல்ல முடியும். ஒரு ஆள் இறந்த உடனே தற்கொலை செய்து கொண்ட உடனே இந்த சங் பரிவார் கும்பல் என்ன நினைக்கிறதுனா கிடைச்சிட்டா ஒரு வாய்ப்பு, சாவு கிடைச்சா போதும், அவங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. யாரா இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு ஒரு அரசியல் முன்னெடுப்பதானே அவங்க செய்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வேலை நேரத்தை அதிகரிக்கலாம்னு ஒன்று கொண்டு வந்ததில் ரோட்டுக்கு வந்தியான்னு சொல்லுங்க. போலீஸ் ஆஃபீஸராக இருந்த ஒருத்தருக்கு எங்கே கொளுத்தி போட்டால் பத்துன்னு தெரியும். அதை பற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை சொன்னார். உண்மையில் தார்மீக ரீதியாக அவர் அரசியலில் இருந்தே விலக வேண்டும், அரசியலில் இருந்து ஓட வேண்டும். தூய சக்தியோட போயிருக்க பேர் என்ன, செங்கோட்டையன் இன்னெல்லாம் அட்டூழியம். அந்த ரொம்ப பவ்யமான முகத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவழி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2022ஆம் ஆண்டு திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் மைக்கேல்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம், அந்த தூய இருதய பள்ளி, அந்த பள்ளியில் ஒரு லாவண்யா அப்படிங்கிற மாணவி ஹாஸ்டல் தங்கி இருக்கும்போது தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இது அவங்க மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்கள வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ ரொம்ப பரவலாச்சு. இப்போ கட்டாய மதமாற்றத்தின் பேரில் தான் அந்த மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அன்று பாஜகவின் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் சென்னையில் நடத்தினாங்க. அது தொடர்ச்சியாக பேசுனாங்க. பாஜகவினர் அவங்க தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அப்புறம் அந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இப்போ சிபிஐ தரப்பில் அது அங்கே மதமாற்றம் நடக்கலை அப்படின்னு முன்னாடியே அதை தெரியப்படுத்தினாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துலையும் அதை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் மைக்கேல்பட்டி கிராமத்தில் கட்டாய மதமாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு வதந்தியை பாஜகவினர் பரப்புனாங்க. திருக்காட்டுப்பள்ளிங்கிற ஊர் தான் மைக்கேல்பட்டியாக மாற்றிட்டாங்க, பேரையே மாற்றிட்டாங்கன்ற பொய் செய்தியெல்லாம் பரப்பப்பட்டது. இப்போ அங்கே எதுவும் இல்லை அப்படின்னும் போது அண்ணாமலை இதை ரெஸ்பாண்ட் பண்ணணும், இல்லை பதில் சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை பலரும் எழுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலையும் பதில் சொல்ல மாட்டார், பாஜகவும் பதில் சொல்லாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர்கள் தெரிந்தே தான் போய் சொன்னார்கள். திருக்காட்டுப்பள்ளி தான் மைக்கேல்பட்டி ஆச்சுன்னு திரு வானதி சீனிவாசன் ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டு சொல்ல முடியாதா? சோசியல் மீடியாவில் போட்டாங்க, அப்புறம் அதை டெலிட் பண்ணாங்க. வருத்தம் தெரிவிச்சாரா? ஆனால் போனதா இருக்கும். அது யாரிடமெல்லாம் போய் சேர்ந்ததோ. அரசியல்ல ஆர்வம் இருக்கிறவர்கள் இதையெல்லாம் பார்ப்போம். நேற்று சொன்னாங்க, இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, மாற்றி சொன்னதை புரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு. ஆனால் சாதாரண மக்களுக்கு ஒன்ஸ் போகும்போது என்ன, அடப்பாவி, திருக்காட்டுப்பள்ளி என்று இந்து புனிதத்துவத்தை சொல்றது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஊரு பேரை மைக்கேல்பட்டின்னு மாத்திட்டாங்களா? அந்த செய்தி உங்க மனசுல விழுந்தோடனே ஒரு குழப்பத்தையும் ஒரு கோபத்தையும் உருவாக்கும். அதுதான் அவர்கள் எதிர்பார்ப்பு. அதை செஞ்சு முடிச்சிட்டாங்க. சரி, அடுத்ததுக்கு வருவோம். இவங்க மட்டும் அல்ல, நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க. அவங்க எப்போதுமே மதம் சார்ந்துதான் இந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பார்கள். தமிழ்நாட்டில் நீங்கள் அதாவது இந்து மகா சபா RSSக்கு முன்னாலேயே வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊன்றணும்னு முயற்சி பண்ணாங்க, அவங்களால முடியலை. அப்புறம் ஜனசங்கம் ஆரம்பித்தாங்க. ஜனசங்கம் ஆரம்பித்த பிறகு அதனுடைய முதல் தலைவர் இருக்கார் இல்லையா, தமிழ்நாட்டு தலைவர், அவர் பேர் டாக்டர் சி ஜான். ஒரு கிறிஸ்தவரை போட்டு ஆளை பிடிக்கலான்னு பார்த்தாங்க. ஒன்றும் அவங்களால கால் ஊன்ற முடியலை. அவங்க அதுக்கு பின்னால் 81, 82 தான் கால் ஊன்றாங்க.
ஒன்று மண்டைக்காடு, அதாவது பெண்களின் சபரிமலை என்று சொல்லப்படக்கூடிய மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு இருமுடி கட்டி கொண்டு வந்த கேரளத்து பெண்களை, இந்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்று இங்கே வீசிட்டாங்க கடலுக்குள்ள. பத்திக்குச்சு. இன்று வரையிலும் அந்த ரெண்டு சமூகமும் ஒன்றாக இணையவே இல்லை. ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்காங்க இப்ப கூட இருக்கு. அப்படி நடந்ததா? வேணுகோபால் கமிஷன் அப்படித்தான் சொல்லிச்சா? சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது நீங்கள் ஏதாவது ரிப்போர்ட்டில் இருக்கான்னு. நீங்கள் வேணுகோபால் கமிஷன் வந்து திமுக அமைச்சது கிடையாது, எம்ஜி ராமச்சந்திரன் அமைச்சது. வேணுகோபால் கமிஷனோட 244வது பக்கத்துக்கு மேலே அவர் சொல்லிக்கிட்டே வரார் என்னெல்லாம் செய்யலாம் கட்சிகள். அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார், இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய அச்சுறுத்தல், அது தடையாக இருக்கும். ஆனால் அதை தடை பண்ணுறதுங்கிறத ஒரு ஜனநாயக நாட்டில் வேணான்னு நினைக்கிறோம். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் அதற்கு எதிராக, அதனுடைய கொள்கைகளுக்கு எதிராக பேச வேண்டும் என்று யார் எழுதி வச்சிருக்கா? வேணுகோபால் எழுதி வச்சிருக்கார். எம்ஜிஆர் நியமித்த வேணுகோபால் கமிஷன் எழுதி வச்சிருக்கு. நீங்க புரிஞ்சுக்கங்க. ஸோ அப்புறம் இஸ்லாமியர்கள்லாம் கோயமுத்தூரா அப்படியே அந்த இஸ்லாமிய வியாபாரிகள்னு சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கணும். இது ரெண்டு தான் அவங்களுடைய பெரிய பேஸாக பிறகு மாறும். இந்தியா முழுவதும் இதுதான். எனவே இந்த பதட்டத்தை ஏற்படுத்துவார்கள். அதை இன்னைக்கு திருப்பரங்குன்றம் இந்த வாரம் இப்போ அதை அடுத்த வாரம் அதையே இன்னைக்கு திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை, எல்லாரும் திருப்பரங்குன்றம் ஃபோக்கஸாக மாறினால திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஆட்கள் தீபம் ஏற்ற விடலையா? இந்துக்கள் பண்டிகை இன்னைக்கு தீபத்தூண்ல தெய்வம் ஏற்ற விடல. நான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேங்க, வா நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நான் ரொம்ப மதிக்கிற பத்திரிகைகளில், அதாவது அவங்க சார்பு நிலை எடுப்பாங்க தினத்தந்தி, ஆனால் அவங்க செய்தியை கரெக்டாக போடுவாங்க. நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் நான் இங்கே வந்து அதை பார்த்தேன். நான் அன்னைக்கு ஊரில் இல்லை, இங்கே வந்து பார்த்தேன், செய்தியே இல்லைங்க. கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏற்றப்பட்ட செய்தி இருந்தது, ஆனால் இங்கே அந்த செய்தி இல்லை. நான் மதுரையில் இருக்கக்கூடிய தோழர்கள்ட்ட கேட்டேன், ஒரு சிங்கிள் காலம் சின்னோடு செய்தி, ஆனால் திருவண்ணாமலை பெரிய செய்தி. ஆனால் மதுரையில் இவங்க நடத்தின எல்லா ரகளையும் இருக்கு பார்த்தீங்களா, அது பெரிய செய்தி. ஸோ அவங்க அப்படி பண்ணுவாங்க. அதே காலத்தில் அவங்க பெருமாள் கோயில் பற்றி இந்த ஒரு திண்டுக்கல், அதே போல பைங்குளத்தில் இருக்கக்கூடிய மயிலாடும்பாறை, எங்கே கன்னியாகுமரியில், இது எல்லாத்தையும் சாமிநாதன் எடுத்தார். இது நீங்கள் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கே மிக முக்கியமான காரணமாக ராமர் கோயில் பிரச்சனை தான் சொன்னாங்க. ஆனால் நான் இப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது ராமஜென்ம பூமி, பாபர் மசூதி இருந்த இடம் தான் ராமஜென்ம பூமின்னு ஆர்எஸ்எஸ்னுடைய முதல் தலைவர் எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு எப்பாவது பிஜேபி காரங்கிட்ட பார்க்கும்போது கேளுங்க. ஹெட்கேவர் ஒரு இடத்துலையும் பேசுனதில்லை. அவர் 40 வரை உயிரோடு இருந்தார். 40லேருந்து ஆர்எஸ்எஸ் தலைவராக 2வது இருந்தவர் அவர் தான் குருஜி. 73 தான் இறந்து போனார். அவர் இருந்த காலத்தில் இவருடைய பேச்சுக்கள், எழுத்துக்கள் எல்லாவற்றையும் சேர்த்து பஞ்சாப் தாட்டுன்னு ஆங்கிலத்தில் வந்திருக்கு, அது ஆர்எஸ்எஸ்ஸே வெளியிட்டிருக்கு. அது வந்து தமிழில் 2 வந்திருக்கு, ஞானகங்கை, சிந்தனை கொத்து என்று வந்திருக்கு. எல்லா மொழிகளையும் டிரான்ஸ்லேட். ஒரு இடத்துல கூட பாபர் மசூதி இருக்கிற இடம்தான் ராமஜென்ம பூமி என்று சொல்லலாம். அவங்களுக்கு இன்னொரு ஐடியாலஜிக்கல் குருவாக இருக்கிறவர் சாவர்கர். அவர் சொன்ன இந்துத்துவாவை தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்துத்துவாவை அவர் வந்து இந்து மதமும் இந்துத்துவாவும் வேறு வேறுன்னு சொன்னால் கூட அவங்க அதை இது பண்ணுறாங்க, அவரை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவர் 1966 இறக்குற வரைக்கும் பாபர் மசூதி இருந்த இடம்தான் ராமஜென்ம பூமி என்று சொல்லலாம். எனவே பொய்யை கட்டிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள், நீங்கள் கவலையே படாதீங்க. ஸோ அந்த வகையில் தான் இதை வந்து என்னென்னா, அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது உண்மையா பொய்யா என்று எல்லாம் தெரிய வேண்டியதில்லை. இதை சொன்னதை உண்மையாக்குறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அண்ணாமலை பேசுகிறார், கச்சராஜா பேசுகிறார், வானதி சீனிவாசன் திருக்காட்டுப்பள்ளியும் தான் மைக்கேல் பட்டியாக மாறியது என்று பேசுகிறார். விஸ்வ இந்து பரிஷத்தின் முத்துவேல் தான் அந்த வீடியோவை வெளியிடுகிறார். இந்து முன்னணியினுடைய அர்ஜுன் சம்பத்தை இந்த வருஷம் போட்டிருக்கார். இந்த வருஷம் அர்ஜுன் சம்பத்தோட
ட்விட்டர் எக்ஸு தளத்தில் போய் பாருங்கள், 4ஆம் ஆண்டு நினைவு நாள் லாவண்யாவுக்கு. அதாவது கிறிஸ்தவ அந்த எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு நம்ம அரசுடைமை ஆக்க வேண்டிய காலம் வந்து அதுக்காக பள்ளிகள் அரசுடைமை எல்லாத்தையும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க சொத்துக்களை எல்லாம் மாற்றணும் அப்படின்னு அவர் ஒன்று போட்டிருக்காரு. இவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் பேசுறாங்க. சரி, இவங்க மட்டும்தானா? இல்லை, அவங்களுடைய அகில இந்திய தலைவர் நட்டா என்ன பண்றாருன்னா 4 பேர் கொண்ட குழு அமைக்கிறார். அதுவும் வந்து இங்கே கதறிட்டு போகுது. அப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்க வேண்டிய தேசிய குழந்தைகள் ஆணையம் இங்கே வருது. அவங்களும் வந்தாங்க, விசாரிச்சாங்க, போனாங்க, பேட்டி கொடுத்தாங்க, எல்லாம் நடந்தது. ஏன் 2 பேரும் இந்த அறிக்கையை கொடுக்கல? எப்படி வானதி சீனிவாசன் பிரஸ் மீட் பண்ணி பேசினாங்கல்ல? இல்ல நீங்க விசாரிச்சுட்டு போன பிறகு வந்த முடிவை கொடுப்பீங்கல்ல, அந்த முடிவு எங்கன்னு கேட்கிறேன். பிஜேபியினுடைய 4 மெம்பர்ஸ் குரூப் இருக்குல்ல, விஜயசாந்தி உள்ளிட்டவர் வந்தாங்கல்ல, எங்க அந்த அறிக்கை எங்க? அந்த அறிக்கை எங்கன்னு கேட்கிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சு. ஆனா இவ்வளவு தெரிஞ்ச பிறகு அதுக்கு பின்னால ஆர்கனைசர் அவங்களுடைய RSS பத்திரிகை ஸ்வராஜ்யா, அது ஓப் இண்டியா, எல்லாத்தையும் நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க. பயங்கரமா மைக்கேல் பட்டியை அப்படியே கிறிஸ்தவ மதமாக்குறாங்க போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாம் அப்போ அது ஒரு சதியினுடைய கூட்டு சதியினுடைய பங்கை ஒவ்வொருத்தரும் ஆற்றினார்கள். அதனாலதான் எல்லாரும் ஒரே நேரத்தில் சொல்றாங்க. ரைட், இப்போ ஒரு வீடியோ வந்ததுன்னா அதனுடைய உண்மைத்தன்மை பார்க்கணும். இப்போ உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் தாக்கல் செய்திருக்கிற அந்த க்ளோஷர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் என்னெல்லாம் சொல்றாங்கங்கிறது ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூர் மாணவி லாவண்யாவின் மரணத்திற்கு மதமாற்ற முயற்சி காரணம் இல்லை. இது ரொம்ப ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியும். அடுத்ததுதான், மாணவி பேசிய எந்த ஒரு காணொலியிலும் மதமாற்றம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்போ முத்துவேலு மேல வழக்கு போடணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் கேட்பார், மதமாற்றம் தானம்மா சொன்னாங்களாமா அப்படின்னு கேட்கிற வீடியோ. பள்ளியில் படித்து வெளியேறிய முன்னாள் மாணவர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ததில் யாரும் மதம் மாறவில்லை. அது எத்தனை வருஷம்? நான் இப்ப 2010ஆம் ஆண்டிலிருந்து 22 இறந்தது வர அந்த பள்ளியிலிருந்து வெளியே போனவங்க ஏற்கனவே அவங்க என்ன மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள், பள்ளிக்கூடத்தில் படித்துவிட்டு போன இந்த 1 ஆண்டு முதல் 10 ஆண்டு வரை உள்ள காலத்தில் அவர்கள் யாராவது மதம் மாறி இருக்கிறார்களா என்று அத்தனை ஸ்டூடெண்ட்டையும் கண்டுபிடிச்சு அதை யாரு செக் பண்ணது? தமிழ்நாடு போலீஸ் இல்லை, நியூட்ரல் இண்டிபெண்டன்ட் பாடி. நான் இப்போவும் சிபிஐ நியூட்ரல்லாம் நான் ஏற்றுக்கல. பட் இந்த விஷயத்தில் அவன் சொல்லணும்ல. கனகராஜ் அந்த ஸ்கூலில் படித்தான். ஒரு 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 வாய்ப்பாக என்னன்னா, நானும் சேக்ரட் ஹார்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திரு இருதய மேல்நிலைப்பள்ளி திருவரங்கம் நம்ம முதுகுளத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 3வது அடுத்து அவங்க சொல்கிறது, அதாவது 2010 ஒருத்தர் கூட மாறலைன்னா, ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் கூட, மதம் மாற்றி இருந்தால் கூட 2010 யாருமே மாறலைன்னா அதை தொழிலாக செய்யலை. மதம் மாறுவது ஒரு குற்றம் என்று இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லலை. ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தை பின்பற்றுவதற்கும் பின்பற்றாமல் இருப்பதற்கும் அதை ப்ராபகேட் பண்ணுவதற்கும் அவங்களுக்கு இது இருக்கு. 2 விஷயத்துல நீங்க பயன்படுத்தக்கூடாது. அச்சுறுத்தி மதம் மாற்றக்கூடாது. அதே போல லாபத்துக்கு நான் காசு தாரேன் பணம் தாரேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. அவ்வளவுதானே. ஆனா இதுல எதுவுமே இல்லை. 3வது விஷயம், லாவண்யாவின் தந்தை சித்தி ஆகியோர் பாஜக தலைவர்களின் நிர்பந்தத்தால் உடலை பெற மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனக்கு என்ன நிர்பந்தம்? பாஜக அதாவது எப்படி இருந்திருக்கணும், அவங்க முருகானந்தம் அவங்க அப்பாவும் சித்தியும் லாவண்யா சாவுல ஏதோ மர்மம் இருக்குங்க அப்படின்னு பாஜக காரங்களை கூட்டிட்டு வந்தாங்கன்னு இல்லை. பாஜக தலைவர்களின் நிர்பந்தத்தால் தான் அவர்கள் உடலை வாங்க மறுக்கிறார்கள், மறைந்து வாழ்ந்தார்கள் என்று யார் சொல்றா? சிபிஐ சொல்லுது. ஓகே, இப்போ அடுத்து விடுதி காப்பாளர் பேரில் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நீங்கள் என்னைய அடித்து கொள்வது என்பது வேற, பணம் தாடா காசு தாடா அப்படின்னு கேட்டு கொள்வது என்பது வேற. ஆனால் நீ மதம் மாறியா இல்லையான்னு கேட்கிறது 2 வேற வேற.
சிபிஐ அந்த விஷயத்தில் இந்த பெண்ணிடம், ஒரு குழந்தையிடம், ஒரு மாணவியிடம் இப்படி நிர்பந்தித்த அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஆனா மதமாற்றம் காரணம் இல்லைன்னு சொல்லி விடுதி காப்பாளர் மேல நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க எடுக்கணும்னு சொல்லி. சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு குறைஞ்சபட்ச யோக்கியதாம்சம் இருந்தா மன்னிப்பு கேட்கணுமா வேண்டாமா? நீங்க ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு 10 இன்சிடென்ட்டை என்னால சொல்ல முடியும். ஒரு 3 இன்சிடென்ட்டை மட்டும் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2017 அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள்ல எல்லாமே அப்படி ஒட்டி வரும். ஒண்ணு ஜனவரியா இருக்கும், இல்லைன்னா ஆகஸ்டா இருக்கும். இந்த அ அ சுதந்திர தினத்துக்கு முன்னால, அல்லது வந்து குடியரசு தினத்துக்கு முன்னால, அது அது தற்செயலானதான்னு தெரியல. லாவண்யா ஜனவரியிலன்னு நினைக்கிறேன். லாவண்யா ஜ- ஜ- ஜனவரில. பட்டு ஒண்ணு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா 2017ல முத்து என்கிற மாரிமுத்து ஒருத்தர் பிணமா தொங்குறார். திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் பாஜகவினுடைய ஏதோ மாவட்ட துணைத் தலைவர். இதுல என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அப்படி இருக்கும்போது அவருடைய சடலத்துக்கு கீழே நரேந்திர மோடி படம், தேசிய கொடி, இந்து முன்னணி கொடி, பாஜக கொடி இதெல்லாம் வச்சு அதுக்கு செருப்பு மாலை போட்டிருக்கு. ஓகே. அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் தலைவர். பயங்கரமா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதை விட மாட்டோம். ஒன்று இதுக்கு மத அடிப்படைவாதிகள் காரணமா இருக்கணும், இல்லை அரசியல் காரணமா இருக்கணும், விட்டேனா பாருன்னு குதிச்சாங்க அவங்க. வழக்கம் போல் அவங்களுக்கு தான் எதையும் செக் பண்ணி சொல்கிற வழக்கம்லாம் இல்லைல்ல, அப்படி போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிறவங்க தானே. அப்போ பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்தாருன்னு நினைக்கிறேன், சென்னையில் இருந்தார். 2 நாளில் நான் போவேன் சந்திப்பேன்னு ஒரே ஆர்ப்பாட்டம். பிறகு சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க குடும்பத்தை எல்லாம் விசாரித்த பிறகு சில ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகளும் கடன் பிரச்சனையும் சேர்ந்து அவர் தற்கொலை செய்து கொண்டார். இதோட நிறுத்திடாதீங்க. இப்போ இந்த அவரு யாரு, அந்த தற்கொலை செய்து கொண்ட முத்து என்கிற மாரிமுத்து தூக்குல தொங்குறதுக்கு முன்னால கடைகடையா போய் ஒரு தேசிய கொடி, ஒரு பாஜக கொடி, ஒரு இந்து முன்னணி கொடி, ஒரு நரேந்திர மோடி போட்டோ, அப்புறம் பிஞ்ச செருப்பை எல்லாம் கொண்டு வந்து அது ஒரு மாலையா கட்டி, இந்த தற்கொலை செய்து கொள்கிறவன் ஒரு செகண்ட் மாறினாலும் தப்பிச்சிருவான்றான். ஆனா இதையெல்லாம் கொண்டு வந்து இவர் காலு கீழே அதை எப்படி கட்டி வச்சாங்கன்னு தெரியல, கட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்ப நீங்க கேட்டுக்கணும்ல, அப்ப இதை கட்டி வைத்தது யார்? ஒரு ஒரு ஆள் இறந்த உடனே, தற்கொலை செய்து கொண்ட உடனே இந்த சங் பரிவார் கும்பல் என்ன நினைக்குதுன்னா, கிடைச்சிட்டா ஒரு வாய்ப்பு, சாவு கிடைச்சா போதும், அவங்களுக்கு கொண்டாட்டம் ஆயிடுவாங்க, யாரா இருந்தாலும் சரிதான். உடனே மாலையை கட்டி வச்சு போட்டு இது பண்ணாங்க. அதுக்கு பின்னால் நீங்க என்ன கேட்டிருக்கணும், இதை கட்டினவன் யாருன்னு கேட்டிருக்கணும். இல்லை, ரைட், விட்டுருங்க. உங்களுக்கு அதே ஆண்டு அஸ்வினி குமார்னு ராமநாதபுரம் பாஜகவினுடைய நகர நிர்வாகி தலைவர்னு நினைக்கிறேன், அவரையும் அவருடைய தகப்பனாரையும் கடையில் இருக்கிற போது கொஞ்சம் பேர் போய் அருவாளால வெட்டிட்டாங்க. இது சம்பவம். உடனே ஹச் ராஜா ஒரு பத்திரிகை செய்தி கொடுத்துருக்கார். நீங்க கட்டாயம் அதுல காமிக்கணும். அவர் என்ன சொல்றாரு, வந்த குற்றவாளிகள் இவர்களை வெட்டிவிட்டு சாவகாசமாக பள்ளிவாசலுக்குள் சென்று, அருகில் இருந்த பள்ளிவாசலுக்குள் சென்று தொழுகை நடத்திவிட்டு சென்றார்கள். இது யாரு? ஹச் ராஜா. அடுத்து KT ராகவன், அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட், இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், எனவே அவங்கள பார்க்கணும். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்து வந்து நாராயணன் திருப்பதி, அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். இது வந்து தாலிபான்கள் கையில் இது வந்து விட்டது, எனவே இதை சும்மா விடக்கூடாது, உங்களால முடிஞ்சா பாருங்க, அப்படி முடியலைன்னு வச்சுக்கோங்க, இதை நீங்க ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நாங்கள் அதை அப்படியே பார்த்துருவோம். அப்புறம் விசாரணை நடக்குது. விசாரணை நடந்த பிறகு முடிவு வருது. முடிவில் குற்றவாளிகள் யார் அப்படின்னு வருது. அப்புறம் இவங்க விசாரித்து என்ன சொல்கிறாங்க, கைது செய்யப்பட்டவர்கள் ஒன்று மணிகண்டன், அது இஸ்லாமிய பேரா கிறிஸ்தவ பேரா?
தஸ்வே ரவி, முத்து ராமலிங்கம், தஸ்வே தவசிநாதன் மற்றும் சதீஷ், இந்த 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஹச்ராஜா சொன்ன இந்த 5 பேரும் போய் தொழுதுட்டு போனாங்களா? இவங்க தான் நாராயணன் திருப்பதி சொன்ன தாலிபான்களா? இவங்க தான் கேடி ராகவன் சொன்ன இஸ்லாமிய அடிப்படைவாதிகளா? நான் என்ன கேட்குறேன், உடனே 2008 தென்காசியில் இருந்த RSS அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்தது மட்டும் இல்லாமல் அந்த குண்டு வெடிப்பு நடந்த இடத்துக்கு பக்கத்தில், அதுலேயே அந்த அலுவலகத்திலேயே குண்டு வெடித்த அலுவலகத்தில் இஸ்லாமியர் இந்த போடுற தொப்பி இருக்கு இல்லையா, தொப்பி கிடக்கு. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லையும் அதே போல் நடக்குது. இதை பார்த்த உடனே என்ன ஆகும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு முந்தைய வருஷம் இந்து முஸ்லீம்களுக்கிடையே மோதல் ஏற்பட்ட 6 பேர் கொல்லப்பட்ட ஊர் அது. எது? தென்காசி. அந்த ஊரில் பயங்கரம். இஸ்லாமியர்களை பொறுத்தளவில் நமக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது, எவனோ செஞ்சாங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் சொல்கிறாங்களே, எவன் செஞ்சான்னு தெரியலையேன்னு அவங்களுக்கு பதட்டம். இந்துக்களில் ஒரு பகுதி என்ன நினைக்குது, இல்லை இவங்க என்னதான் இருந்தாலும் வருஷம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் தப்பாச்சே அப்படின்னு அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, இதெல்லாம் நடக்குது சார். இப்போ அதில் யாரெல்லாம் குற்றவாளிகள் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் யாரு அப்படின்னு சொன்னா இந்து முன்னணியை சேர்ந்தவர். அவர் ஒரு கேபிள் டிவி நடத்துறார். இதுல என்ன அப்படின்னா, உடனடியாக டக்குன்னு இவங்க யாரு கண்ணப்பன் IPS இருந்தார், அவர் டிஐஜி ராம்நாடா இருந்தார். அவர் உட்கார்ந்து தான் முதல்ல என்ன சொன்னார், இல்லைங்க இது தப்புங்க அப்படின்னு சொல்லி அது இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி, அதுவும் ஜனவரி 24 எங்க RSS அலுவலகத்தில் இந்து முன்னணிக்காரன் கொண்டு வைக்கிறாங்க. பெரிய பதட்டம். ஆனால் அது 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 விசாரித்து தீர்ப்பு சொல்கிற வரைக்கும் எவ்வளவு காலம் உங்களுக்கு ஆகுது? உங்களுக்கு தெரியுமா, மக்கா மஸ்ஜித் இங்கே மட்டும் இல்லை, நான் அப்படி சொல்லிகிட்டே போகணும். மக்கா மஸ்ஜித்தில் 72 இஸ்லாமியர்களை கைது செய்தார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லுச்சு. சரியா? இப்படியா நீங்கள் ஏராளமான விஷயங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். அஜ்மீர் ஷரீஃபில் கொண்டு வச்சது, இது எல்லாத்தையுமே. அக்சார் தர்ம்னு ஒரு கோயில் இருந்தது குஜராத்தில், இவர் முதலமைச்சராக இருந்தபோது, மோடி முதலமைச்சராக இருந்தபோது அதில் ஒரு தாக்குதல், கொல்லப்பட்டாங்க. 4 பேருக்கு 10 ஆண்டு தண்டனை, 2 பேருக்கு, ஒருத்தருக்கு தூக்கு தண்டனை, ஒருத்தருக்கு 5 ஆண்டு தண்டனை. நரேந்திர மோடி வெற்றி பெற்ற செய்தி கொண்டிருந்த அந்த தினத்தில் தான் உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை வாசித்தது. உண்மையான குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக போலியாக இந்த இஸ்லாமியர்களை நீங்கள் சிக்க வைத்திருக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. 2014 மோடி வெற்றி பெற்ற அந்த செய்தி கொண்டிருந்த தினத்தன்று இப்படி இந்தியா முழுவதும் நீங்கள் சொல்ல முடியும். RSS, பிஜேபி, சங் பரிவார் அமைப்புகள் இப்படி கற்பனையான விஷயத்தை வந்த உடனடியாக அப்படி பரப்பி விட்டுருவாங்க. அதுதான் மைக்கேல்பட்டி. எனவே மைக்கேல்பட்டி ஒரு விஷயம் என்று தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டாம். நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க போய் தேடுங்க, இது எல்லாம் பேப்பர்களில் இருக்கு. ஆனா அப்போ அந்த காலத்துல ஒன்று சொல்லணும், தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள் அண்ணாமலைக்கு ஏன் ஒத்துழைத்தன? நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை சொன்னதைத்தானே போடுறோம்னு நீங்க சொல்லாதீங்க. நீங்க செக் பண்ணணும்ல. அப்படி இல்லைன்னா அண்ணாமலை இப்படி சொல்றாரு, ஆனா உண்மை நிலவரம் அப்படி இல்லைன்னு சொல்லணும்ல. நீங்க என்னன்னு தெரியாது இல்ல. நீங்க
அப்போ உண்மை வருவரை இந்த மாதிரியான விஷயத்துல நீ போலீஸ் ஆஃபீஸரா இருந்த ஆள் தானே. இப்படி சென்சிட்டிவான ஏரியாவில் இப்போ நீங்கள் நான் சவுத் பீட்டு அப்போ ஒன்று பார்த்தேன். ஒரு பச்சை துண்டு போட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து தாயா பிள்ளையா இருக்கோம், ஏன்டா இந்த ஊரில் வந்து இப்படி பண்ணுறீங்க, இத்தனை வருஷத்தில் ஒன்றுமே நடக்கலையடா அப்படின்னு அவர் சொல்கிறார். போலீஸ் ஆஃபீஸராக இருந்த ஒருத்தருக்கு எங்கே கொளுத்தி போட்டால் பத்துன்னு தெரியும், தண்ணியில் போட்டால் அணைஞ்சிரும், ஆனால் பெட்ரோல் இருக்க இடத்துல போட்டால் பத்திக்கும். எனவே அதை பற்ற வைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை சொன்னார். உண்மையில் தார்மீக ரீதியாக அவர் அரசியலில் இருந்தே விலக வேண்டும். உண்மையை சொன்னீங்கன்னா, ஒரு மன்னன் சொன்னான் பார்த்தீங்களா, தேரா மன்னா செப்புவது உடையன்னு ஒரே ஒரு பெண் ஒரு காட்சிலம்போடு வந்து நின்ன போது அது சரி தான் சொன்னது தப்புன்னு யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு உயிர் விட்டான் பார்த்தீங்களா. நான் அண்ணாமலை உயிர் விடணும்லாம் சொல்லலை, அரசியலிலிருந்து ஓட வேண்டும். குறைந்தபட்ச தார்மீக பண்பு இருந்தால் அதை செய்திருக்க வேண்டும். இது திட்டமிட்டு அவர்கள் செய்த போய் ஒட்டுமொத்த சங் பரிவாரம் தமிழக மக்களிடம் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும். கொஞ்சம் தப்பி இருந்தா ஊர் எரிஞ்சிருக்குள்ளங்க, தமிழ்நாடே எரிஞ்சிருக்குள்ள. எனவே திட்டமிட்டு நான் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. எனவே அவங்க சொன்னா, நான் ஒரு தடவை டிவியில் சொன்னேன் ஒரு விவாதத்தில், சூரியன் கிழக்கு தான் உதிக்குதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் அதையே சங் பரிவார ஆட்கள் சொன்னால் 10 தடவை செக் பண்ண பிறகு தான் நான் நம்புவேன். ஏன்னா அதில் ஒரு சதி இருக்கும். ஏன்னா இது வந்து அவர்களுடைய வரலாறு அதைத்தான் நிரூபிக்கிறது. மைக்கேல் பட்டி அதுக்கு மீண்டும் ஒரு உதாரணமே தவிர இது விதிவிலக்கு அல்ல. இல்லை, மைக்கேல் பட்டி ஆகட்டும், இப்போ திருப்பரங்குன்றம் ஆகட்டும், திமுக ஆட்சிக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தணும்னு ஒரு அரசியல் முன்னெடுப்பாக தானே அவங்க செய்கிறாங்க. நீங்கள் பணக்காரர் ஆகணும், கொள்ளையடிச்சிடலாமா, நான் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்கான முன்னெடுப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களாங்க? தமிழ்நாடு அரசாங்கம், நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு அரசாங்கம் வேலை நேரத்தை அதிகரிக்கலாம்னு ஒன்று கொண்டு வந்ததில்ல, ரோட்டுக்கு வந்தியான்னு சொல்லு நீ முதல்ல. சாதாரண தொழிலாளிகள் ரோட்டுக்கு வந்தியாடி, அப்போ மட்டும் அப்படியே பம்மிக்கிறீங்க. கொண்டு வந்தது அவங்க தானே, ஒன்றிய அரசு. அங்கே தான் இருக்கு. அதில் தான் எனக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி போய் விழுந்து கிடக்கிறாரு. அவரே கூட அதில் பேசலை. எனவே அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். எனவே மாநில அரசுக்கு எதிராக வலுவான கிரிட்டிசிசத்தை வைக்கட்டும். என்ன திமுக அரசாங்கம் 100% கரெக்டாக செஞ்சிருச்சா? நான் ஒப்பீட்டளவில் அது நல்ல அரசாங்கம்னு சொல்றேன். இப்போ காம்ரேட் டாக்கீஸ் வெளியிட்ட அந்த வாச்சாத்தி ஆவணப்படத்தில் கூட திமுக செய்தது தவறு, கலைஞர் வந்து அந்த அரசு ஊழியர்களை விடுவிச்சது வந்து தவறுன்னு சொல்லி, அதாவது கிரிட்டிசிசம்ன்றது இல்ல, மறைக்க வேண்டிய ஆரம்பத்தில் கேட்டீங்கல்ல, ஸ்டாலின் சம்பந்தமா இந்த அரசு சம்பந்தமா அப்படின்னு நீங்க கேட்டீங்க. நீங்க இன்னும் அந்த கூட்டணியில் இருக்கீங்களே அப்படின்னு. அதாவது இந்த அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சோமசுந்தரம் பேட்டி வடிவில் ஒரு கட்டுரை கேள்வி பதிலாக தீக்கதில் எழுதுறார். அதில் எடுத்தோடனே அவர் வந்து இந்த ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் அல்ல, எங்களுடைய கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம்தான் என்று சொல்லிட்டு அப்படியே வரிசையா பேசிட்டு வர்றார். அவர் பேசும்போது, யாரு முதலமைச்சர் பேசுகிற போது அதை நீங்க வாசிங்கன்றார். அவர் மேல இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நிறைவேற்றலைங்க, அதுதாங்க எங்க ஒரு யதார்த்தம், அது என்னுடைய விருப்பம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரணும்னு, இது முடியலை அப்படின்னு சொன்னா அது முடியலைன்னு சொல்றது. நீங்க இன்னொரு வகையில அந்த பேட்டியை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். டிஎம்கே ஐடி விங் அவங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த டாலரன்ஸ், இந்த அகாமடேஷன், எஸ் நம்ம, ஆனால் வேற ஒரு இடத்துல இந்த வழக்கில் எம்ஜிஆர் பிரசாத், வைகை, சம்கிராஜ், இளங்கோ இவங்கெல்லாம் அதில் ஆக்டிவாக அந்த வழக்கை நடத்தும் போது இருந்தவங்க. அதில் வைகைகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது 23ஆம் ஆண்டு இந்த ஹைகோர்ட்டில் நடந்த வழக்கு, அதை ஒட்டி ஏன் இவ்வளவு காலதாமதமாச்சு? அதுக்கு அவங்க ஒன்று என்ன சொல்கிறாங்க, திமுக இடைப்பட்ட காலத்துல எல்லாம் ஆட்சியில் தானே இருந்திருக்கு அப்படின்னு.
அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க. என்ன இருந்தாலும் ஒரு ஃபைல் யார்கிட்ட போகும்? டிஜிபியா ராமானுஜம் இருக்காரு. அவங்க அந்த ஃபைலை அனுப்ப மாட்டாங்க. எவ்வளவு காலதாமதம் பண்ணணுமோ பண்ணணும். அந்த கிரிட்டிசிசத்தை நாங்கள் ஒன்றும் வைக்கிறதுக்கு நாங்கள் தயங்கவும் இல்லை. அது கிரிட்டிசிசம் இருக்கேங்கிறதுக்காக திமுக ஐடி விங் அதை ஷேர் பண்ணுறத பண்ணவும் இல்லை. தீக்கதிரில் நாங்கள் அந்த அரசு ஊழியர் சங்க பொதுச் செயலாளர் போட்ட பேட்டியில் இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் எங்களோட இலக்குன்னு சொல்லித்தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தயங்கியதில்லை. இங்கு தான் அந்த ஸ்பெசிஃபிக்கான பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் கேட்குறீங்க, வெளியே விட்டாங்கன்னு இப்படி பேசுகிறீங்களே போகிறீங்களே எல்லாம் கேட்குறீங்க. அந்த என்ன சக்தி? தூய சக்தி. தூய சக்தியோட போயிருக்க இதுவரை யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு பேர் என்ன? செங்கோட்டையன். என்னெல்லாம் அட்டூழியம்! அந்த ரொம்ப பவ்யமான முகத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய சந்தன மரத்தை வெட்டி கடத்தியவர்களுக்கு பல பேர் என்ன சொன்னாங்கன்னா அவருக்குமே அதில் பங்கு இருக்குங்கிறது மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம நிரூபிக்கப்படாமல் சொல்றதில்ல. ஆனால் எவ்வளவு அட்டூழியம்! உங்களுக்கு அதில் நிறையா விஷயங்கள்ங்க. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். ஜெயலலிதா பெண். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த 18 பெண்களுக்காக அவர் இரக்கம் காட்டல. இன்னொன்று தெரியுமா? பத்மினி ஜெயசுதுரை தான் தமிழ்நாட்டினுடைய முதல் அரசு பெண் வழக்கறிஞர். அவர் தான் நீதிபதி ஆகிறாங்க. ஜெயலலிதாவே பெண் முதலமைச்சர். அதுதான் சொல்றேன். முதல் பெண் முதலமைச்சர், முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி பத்மினி ஜெயசுதுரை. அவங்களும் கருணை காட்டலையே. கொடிகளும் போராட்டங்களும் கொள்கைகளும் தான் வழிகாட்டுமே தவிர இந்த அடையாளம் இருக்குல்ல, இவங்க பெண்ணு அதனால அவங்க பண்ணிடுவாங்க, அதெல்லாம் இங்கே இல்லை. ஆனால் செங்கோட்டையன் கூடவே இருந்தார். இப்போ ஏதோ தூய சக்தியோட போயிட்டேன், தீய சக்தியை வீழ்த்த போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கார். தமிழ்நாட்டு மக்கள் தூய சக்தி எதுன்னு பாருங்கள். சந்தன புகை போட்டால் மலம் நாற்றம் தெரியாமல் வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் மலத்தோட நேச்சர் அதுதான். நன்றி. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.